ஹலோ. இதயத்தை கொடுக்கறவங்களும் ரெடியா இருக்காங்க, அதை வாங்குறவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சரின்னு சொன்னா சர்ஜரிக்கு டாக்டர்ஸும் ரெடியா இருக்காங்க. ஐ நோ டாக்டர், பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. எதையும் சேலஞ்சா எடுத்து முடிப்பீங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசுறேன். சேலஞ்சுனா பரவாயில்ல டாக்டர். இது மற்ற உயிரை பணைய வைக்கிற ரிஸ்க். 50க்கு அதிகமான ஐடி பார்க்ஸ், 30க்கு அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிற OMR ரோடு ஒரு பக்கம், எந்த நேரமும் லாரிகளும் ட்ரக்களும் வேகமாக போயிட்டு இருக்கிற வேலூர் ஹைவே ஒரு பக்கம். இங்கெல்லாம் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை டாக்டர். அப்போ கலர் கலரா கொடியை பறக்க விட்டுக்கிட்டு கார்ல பறக்கிற பொலிட்டிக்கல் விஐபிஸ்க்கு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றீங்களே, அது மட்டும் சாதாரணமான விஷயமா சார்? அதெல்லாம் ப்ரீ பிளான் டாக்டர். எந்த டைமும் கொடுக்காம வெறும் 3 மணி நேரத்தில் இதை செய்ய சொன்னா சாரி டாக்டர், கடவுளால் கூட முடியாது. ஒரு மனுஷன் கடவுளா தெரியுது இப்படிப்பட்ட இக்கட்டான தருணங்கள்ல தான். நீங்க நினைச்சா இது முடியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு டாக்டர், ஆனா அது பிராக்டிக்கல் இல்ல. பல்லாயிரக்கணக்கான பேர் கிராஸ் ஆன நேரத்தில் இந்த ரிஸ்க் எடுக்க சொல்றீங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். பணத்துக்கும் பதவிக்கும் விலை போய் காக்கி சட்டைக்கே மரியாதை தராத சில போலீஸ்காரங்க மத்தியில உண்மைக்கும் துணிச்சலுக்கும் தன்னம்பிக்கைக்கும் உதாரணமா இருக்கிற கமிஷனர் சுந்தரபாண்டியனா இப்படி பேசுறீங்க? மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையா பாக்குற நீங்க இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. டாக்டர், நீங்க ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற துடிப்புல பேசிட்டு இருக்கீங்க. நான் பல உயிர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல முடிவெடுக்கிறது உங்க விருப்பம். ஆனா ஒன்னு சொல்றேன், இப்ப நீங்க நோன்னு சொன்னா எதுவுமே நடக்க போறதில்ல. எல்லா நாளையும் போல இதுவும் ஒரு சாதாரண நாளா கடந்து போகும், மறந்து போகும். ஆனா நீங்க சொல்ற முடியுங்கிற ஒரு வார்த்தை நாளைக்கு வரலாறா மாறும். வரப்போற இளைஞர்களுக்கு முடியுங்கிற நம்பிக்கையையும் தைரியத்தையும் அந்த வரலாறு கொடுக்கும். எமர்ஜென்சி மீட்டிங் 20 minutes. சிட்டியில் இருக்க போலீஸ் டிரைவர்ஸ், மினிஸ்டர்ஸ், பைலட்ஸ் இமீடியட்டா அசெம்பிள் பண்ணுங்க. The mission is on. It is my responsibility. $170 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம். சென்னை குளோபல் ஹாஸ்பிட்டல் இருந்து வேலூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எங்கேயும் நிற்காம போகணும். ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட கிடைக்காது. இட் இஸ் கோயிங் டு பி a very tough journey ahead. ஒரு விவிஐபிக்கு பைலட்டா போகும்போது இருக்கிற ரிஸ்கை விட 10, 20 இல்ல 100 மடங்கு ஆபத்தானது. இட் இஸ் a very high risk that we are taking. எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எல்லா சிக்னலையும் நம்ம கண்ட்ரோல கொண்டு வரதுக்கு அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உங்களை ஒருத்தர் இது முடியும், நான் ரெடின்னு சொன்னீங்கன்னா the mission will start in the next half an hour. சார், 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ தூரங்கிறது பாசிபிள் இல்லை சார். இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி சார் ஹெவி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறபடியே மற்ற எல்லா வாகனங்களையும் தடுத்து நிறுத்தினாலும் அதனால் ஏற்பட்ட டென்ஷன், அந்த டென்ஷனில் அவசரமாக கிராஸ் பண்ணுற பீப்புள், இதெல்லாம் நமக்கு ரிஸ்க் தானே சார்? நம்ம வண்டி மாதிரி வர பல போலீஸ் வண்டிகள், ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த டைமில் பாதிக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இது படு ரிஸ்கான ஜாப் சார். சார், இப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும் சார். கதிர், that's my responsibility. இந்த பொறுப்பு யார் எடுத்தாலும் என்ன நடந்தாலும் என்ன முழுசா நம்பணும். ஆனா சார், நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நீங்க நோன்னு சொன்னா எதுவுமே நடக்க போறதில்ல. எல்லா நாளையும் போல இதுவும் ஒரு சாதாரண நாளா கடந்து போகும், மறந்து போகும். இப்போ நீங்க சொல்ல போற முடியுங்கிற வார்த்தை நாளைக்கு வரலாறா மாறலாம். அந்த வரலாறுல நீங்க இடம் பிடிக்கணும்னா உங்கள ஒருத்தர் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கணும். யார் இந்த சேலஞ்ச் எடுத்துக்க போறீங்க? அடிக்கடி பணம் கேட்டு வர்றது தப்புதான், ஆனா வேற வழி இல்லைன்னு. Get ready for the procedure. இன்னும் 10 minutesல எல்லாரும் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கணும். ஓகே டாக்டர். ராபின், ஐ நோ நீங்க லீவில் தான் இருக்கீங்க, பட் கண்டிப்பா வரணும்.
வாமா வெளியில் போகலாம்.